ஹலோடா, வெல்கம் பேக் டு டெலிவர்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ டுடே நம்ம ஜிம்மனுக்கு பாடிகார்ட்ஸ் அப்சஷன் அப்படின்னு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் அப்படியே ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் உங்கள் அப்பா கிட்ட தான் நின்று பேசிகிட்டு இருக்க ஜிம்மனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை பார்த்து ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணிவிட்டு, ஏய் என்னடி இப்போ எதுக்கடி அப்படி சாப்பிட்ற மாதிரி பார்க்குற? அது ஏன்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் அப்படியே அல்வா மாதிரி உதற வச்சிருந்தா யாரு தான் பார்க்க மாட்டா? ஏய் இதெல்லாம் நான் பேச வேண்டிய டைலாக் டி. யார் பேசுனா என்ன அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜிம்மனை தான் அப்படியே சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஏய் வேணும்னே பண்ணுறடி, வேணும்னே பண்ணுற. உனக்கு தைரியம்டி, அவ்வளோ தூரத்தில் உட்காந்துட்ருக்கன்ற தைரியம். மாவளே இப்போ மட்டும் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அப்படியே இழுத்தோன்னே கிஸ் அடிச்சிருப்பேன் நீ பண்ணுற வேலைக்கு. அப்படிங்களா அப்படின்னு அப்படியே சிரிக்கிறீங்க. அப்போ ஜிம்மன், ஏய் என்னால் முடியாதுன்ற தைரியத்தில் பேசிகிட்ருக்க மாவளே, தனியாக மாட்டாமலையா போயிடுவ, அப்போ பார்த்துக்கிறேன்டி ஒன்று. அது அப்போ பார்த்துக்கோங்க, இப்போது நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே விங்க் பண்ணுறீங்க. மகளே இருடி இருடி ஒன்றை வச்சுக்கிறேன். வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே ஜிம்மனை சைட் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அப்பா தான் ஜிம்மனை பார்த்து, என்ன ஜிம்மன் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது, எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். அப்புறம் ஒயன் வந்து ஷாப்பிங் பண்ணணுன்னு ஏதோ மாலுக்கு கூப்பிட்டு போக சொன்னாடா, கூப்பிட்டு போயிட்டு வந்துரு அப்படின்னு அப்படியே உங்கள் அப்பாவும் போயிடுறாரு. இப்போது நீங்கள் தான் அப்படியே மால்குள்ளே போகிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை பார்த்து, ஏய் எத்தனை ட்ரெஸ் வச்சுருக்க, திரும்பியும் என்னடி ஷாப்பிங்கு? ஓ அப்போது ட்ரெஸ் வச்சுருந்தா ஷாப்பிங்காக வரக்கூடாது அப்படி தானே? ஏய் நான் அப்படி சொல்லலடி, நீ ஏன்டி எதுக்கு எடுத்தாலும் அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க? நான் எப்படி பேசினேன்? நீங்கள் சொல்கிறது அப்படி தானே இருந்தது ஜிம்மன். ஏய் இங்கே பாரு, அவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்கியே, இப்போ திரும்பி ஷாப்பிங் வரணுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு போய் அப்படியே மூக்கு மேலே கோவம் வருது. பின்ன வராதான்? நீங்கள் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கேட்குறீங்க? அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு இப்போயே பயமாக இருக்குது. ஏய் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? மண்டையிலே ஒன்று போட்டேன்னு வையேன். பார்த்தீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அடிக்கிறீங்க. ஏய் நான் அடிக்கவே வரலடி. இல்லை நீ என்னை விட்டு அடிச்சிருப்பீங்க. எப்பா உலகமாக நடிப்படா சாமி இது. ஓ அப்போ நான் நடிக்கிறேனா? போச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கீங்க, அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருப்பீங்க நீங்கள்? ஒயன் என்னடி பேசிகிட்டு இருக்க நீ? என்ன பேசிகிட்டு இருக்க? நீங்கள் இங்கே இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு அப்படியே நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜிம்மன் தான் அப்படியே உங்கள் பின்னாடி வராரு. அப்போ கரெக்டாக ஒரு சேல்ஸ் கேர்ள் ஜிம்மன் முன்னாடி வந்துட்டு, சார் இது ட்ரை பண்ணி பாருங்கள் சார், நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட். ஏம்மா நீ வேற என்னம்மா நேரங்கால புரியாமல் கொஞ்சம் தள்ளுமா. சார் ப்ளீஸ் சார், இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க சார், ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் சார் ப்ளீஸ். ஏம்மா உனக்கு இதை விற்கிறதுக்கு வேறு டைமே கிடைக்கலாமா, தள்ளுமா, நான் வேணா வந்து கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு அப்படியே ஜிம்மன்னா அங்கேருந்து வராரு. பார்த்தா நீங்கள் தான் காணோம். நீங்கள் தான் இங்கே அப்படியே கோவமாக வாஷ்ரூம் தான் போயிட்டுருக்கீங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை, அப்படியே அந்த இடமே சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. அப்போ யாரோ உங்கள் கையெழுத்து அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது யாருன்னு நல்லாவே தெரியும், ஜிம்மன் தான். இப்போ எதுக்கு என்ன இப்படி பிடிச்சி வச்சுருக்கீங்க? விடுங்க என்ன. ஏய் நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு வந்துட்ட என்ன? உங்களுக்கு தான் உங்கள் ஃபேன்ஸ் கிட்ட பேசுறதுக்கே டைம் இருக்காதுல்ல, என்ன விடுங்க நான் போகிறேன். ஏய் என்னடி வளர்ற? ஆமாம் உங்களுக்கு தான் போகிற இடத்துலலாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களே. அன்றைக்கி அந்த மாதிரி தான் ஐஸ்கிரீம் பார்லர் போகும்போதும் அப்படியே ஒருத்தி பார்த்து வலியறா, நீங்கள் என்னடனா அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இதோ இப்போ எவ்வளோ ஒருத்தி வந்தாலே அந்த சேல்ஸ் கேர்ள், அப்படியே அவள் பின்னாடியே போயிருங்க. நானும் எதுக்கு உங்களுக்கு? ஏய் அன்றைக்கி ஐஸ்கிரீம் பார்லரில் அது சும்மா ஒன்று டீஸ் பண்ணுறதுக்காக செஞ்சேன்டி, அப்படியே பேசிகிட்டு இருப்பா இவ. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணுறீங்க, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் நீங்கள் எப்படி இருப்பீங்க?
ஐயோ ஜிமன், எனக்கு இப்போ நினச்சாலே பயமாக இருக்குங்க. ஏய், நானும் பார்த்துட்டேன், என்னடி அப்படியே ஓவராக பேசிட்டு அப்படின்னு ஜிமன் அப்படியே உங்ககிட்ட வராரு. கிட்டத்தட்ட இப்போது உங்கள் 2 பேர் பாடியும் அப்படி ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. ஜிமன், என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? விடுங்க. ஏய், கொஞ்ச நேரம் கூட உன்னோட அந்த குட்டி வாய் மூடவே மூடாதாடி. எந்த நேரமும் பிளா 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 பிளான்னு. ஓ, அப்போது இப்போ நான் அதிகமாக பேசுகிறேன் அப்படி தானே? எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய், இப்போ எதுக்குடி, இப்போ எதுக்கு அப்படியே அழுகிற மாதிரி பண்ணுற? எனக்கு தெரியும் நீங்கள் நீங்கள் எனக்கு தெரியும் ஜிமன், நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க ஜிமன் அப்படின்னு சொல்லும் போதே ஜிமன் தான் அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வராரு. நீங்கள் அப்படியே ஜிமன் ஐஸே பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஜிமன் அப்படியே உங்கள் ஐஸை பார்த்து, ஏய், இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த, இப்போ பேசிட்டு பார்க்கலாம். நீங்கள் அப்படியே ஜிமனோட ஐஸே பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஒன்றுதாண்டி, அப்படியே இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருந்த, இப்போ பேசுடி, இப்போ பேசுடி பார்க்கலாம். அது ஜிமன், கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டிங்களா? ஏங்க சும்மா இருங்க கொஞ்ச நேரம். ஜிமன் ஜிமன் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஜிமன், ஏய், சும்மா நில்லுடி அப்படியே. ஜிமன் ஜிமன் சும்மா இருங்க. ஏங்க யாராவது பார்த்துட போகிறாங்க. நம்ம வேற இங்கே நின்றுட்டுருக்கோம். எங்கே நின்றுட்டு இருந்தா என்னடி, எங்கே நின்றுட்டு இருந்தா என்ன அப்படின்னு அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜிமன், என்ன பண்ணுறீங்க? ஏய், சும்மா நில்லுடி. ஜிமன், ஏய், கிஸ்ஸை ஃபீல் பண்ணடி, அதை விட்டு வேறு எதுவும் பேசாதன்னு பேசாத அப்படின்னு ஜிமன் அப்படியே உங்களை நல்லா கிஸ் பண்ணிட்டு நிற்கிறாரு. நீங்களும் அப்படியே ஜிமனோட கிஸ்ஸை ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமன்னா அப்படியே கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தான் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே கீழே கொஞ்சம் நிற்கிறீங்க. ஜிமன் அப்படியே உங்கள் ஃபேஸில் படுற ஹேர் எடுத்து அப்படியே உங்கள் ஹேர் பின்னாடி டக் பண்ணிவிட்டு, என்னடி என்ன வெக்கம்லாம் படுற அப்படின்னு அப்படியே உங்கள் நெக்கிட்ட க்ளோஸாக வந்து அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாரு. என்ன என்ன பண்ணுறீங்க ஜிமன்? ஏங்க ஒரு மாதிரி இருக்குது ஜிமன். ஏய் முன்னாடி அப்படின்னு நில்லுடி, நில்லு, எதுவுமே பேசாமல் நில்லுடி. ஜிமன் 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 ஒரு மாதிரி இருக்குங்க, எங்க கூசுதுங்க அப்படின்னு சொல்லும்போதே அப்படியே அங்கே யாரோ வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் தான் அப்படியே ஜிம்மனை தள்ளிட்டு அப்படியே எட்ட நிற்கிறீங்க. ஜிம்மனும் அப்படியே அவர் நெக்கை ரப் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி கீழே குனிஞ்சு சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. அப்போது அந்த இடத்துல அப்படியே ஒரு பொண்ணு தான் போகிறா. நீங்கள் அவளை பார்க்குறீங்க. அவள் அப்படியே ஜிம்மனை தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே போகிறா. என்ன அவ இப்படி பார்க்குறா? எனக்குன்னே வருவாளுங்க போல், பார்த்துக்கிறேன் இவளை, மாட்டாமலே போயிடுவா அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை பார்த்து, ஏய் அங்கனடி பார்த்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜிம்மன், நீங்கள் உங்கள் கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டிங்களா? வெளியில் வந்து கூட என்னங்க பண்ணுறீங்க? ஏய், எங்கேயா இருந்தா என்னடி? அதுக்குன்னு இப்படியா கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்க நீங்கள்? அதெல்லாம் நீ சொன்னாலும் சும்மாலாம் இருக்க முடியாது பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே உங்ககிட்ட வர ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மனை லைட்டாக தள்ளிட்டு, போதும் போதும் நீங்கள் விட்டால் ஏதோ பண்ணிகிட்டே இருப்பீங்க, நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஜிம்மன் தான் அப்படியே போகிறவங்கள பார்த்து சிரிச்சிட்டே நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் ஜிம்மனும் அப்படியே நான் தான் போயிட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்த்து, ஜிம்மன் ஆல்ரெடி நீங்கள் கேட்டிங்களா மாலுக்கு வந்தோடனே? நான் நிறைய கேட்டேனே, நீ எதை சொல்கிற? ஜிம்மன், ஏய் சொல்லுடி. அதான் இப்போ என்ன மாலுக்கு ஷாப்பிங் வந்திருக்கேன்னு கேட்டிங்கல்ல? ஓ அதுவா, ஆமாம் கேட்டேன். அது நான் மாலுக்கு ஷாப்பிங் பண்ணலாம் வரல, எனக்கு உங்கள் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போல் இருந்தது, அதான். ஓ அப்படியா? என் பொண்டாட்டிக்கு என் மேலே எவ்வளோ பாசம்.
அப்படின்னு அப்படியே ட்ரமாட்டிக்காக சொல்கிறாரு. நீங்கள் தான் அப்படியே ஜிம்மனை பார்த்து முறைச்சிட்டே, போதும் 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 நீங்கள் டீஸ் பண்ணது. ஜிம்மன் அப்படியே உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்து தான் அப்படியே சிரிக்கிறாரு. காலேஜ் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் இப்படி தான் என்ன டீஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஏய், அதெல்லாம் ஒரு தனி சந்தோஷம்டி, உனக்கு சொன்னால் புரியாது. ஆ, எனக்கு புரியாது தான். அப்படியே மூக்கு மேலே எது கேட்டாலும் கோவம் வரும்டி உனக்கு, கோவம் வரும் அப்படின்னு ஜிம்மில் அப்படியே உங்கள் நோஸை பிஞ்ச் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மினை க்யூட்டாக மறைச்சிட்டே அப்படியே உங்கள் முன்னாடி தான் பார்க்குறீங்க. கொஞ்சம் தூரத்தில் ஐஸ்கிரீம் ஷாப் தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு, ஜிம்மன் அங்கே பாருங்களேன். என்னடி என்ன? அதோ அங்கே பாருங்கங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே ஜிம்மனோட ஃபேஸை திருப்பி அப்படியே பார்க்க வைக்கிறீங்க. அங்கே பாருங்க, ஐஸ்கிரீம் பார்லர், வாங்க வாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், போய் சாப்பிட்லாம். ஏய், என்னடி சின்ன பிள்ளை மாதிரி, எனக்கு இப்போ வேணும், வாங்கி தருவீங்களா மாட்டிங்களா? ஏய், சும்மா சொன்னேன்டி. சரி சரி, வா வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஜிம்மன் தான் அப்படியே உங்களை கூப்பிட்டு போயிருப்பாரு. நீங்கள் அப்படியே அந்த ஐஸ்கிரீம் பார்லர் முன்னாடி நின்றுட்டு, அண்ணா அந்த பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் கொடுங்க. இல்லை இல்லை, அது வேண்டாம், இந்த ஸ்ட்ராபெரி கொடுங்க. இல்லை, எனக்கு இதை விட சாக்லேட் தான் பிடிக்கும் அப்படின்னு அப்படியே கன்ஃபியூஷனில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அந்த ஐஸ்கிரீம் பார்லர்னா அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அண்ணா எனக்கு ஒரு சாக்லேட்டே கொடுத்துருங்க. ஜிம்மன் உங்களுக்கு என்ன வேணும்? ஆ, என்னடி? அதாங்க, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? எனக்கா, முன்னாடி நிற்குதே இந்த ஃப்ளேவர் தான் வேணும், கிடைக்குமா அப்படின்னு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. உங்களுக்கு தான் இது கேட்டோடனே ஒரு மாதிரி அப்படியே ஷை ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டீங்க. அந்த ஐஸ்கிரீம் பார்லர்னா அப்படியே இது கேட்டோடனே உங்கள் 2 பேரையும் தான் அப்படியே பார்க்குறாரு. ஏங்க சும்மாவே இருக்க மாட்டிங்களா நீங்கள்? அண்ணா நீங்கள் 2 சாக்லேட்டே கொடுத்துருங்க அப்படின்னு அப்படியே எம்பாரசிங்கில் அங்கே நிற்கிறீங்க. அப்போ சின்னன்னு உங்களை அப்படியே சிரிச்சுட்டே பார்க்குறாரு. சிரிக்காதீங்கண்ணே, நீங்கள் எல்லாம் உங்களால தான். இப்படி அப்படியே வெளியில் சொல்கிறீங்க. ஏண்டி இப்போ வெளியில் சொன்னதுனால என்ன? ஜிம்மன் சும்மா இருங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே பேசிட்டு நிற்கும் போது ஜிம்மனுக்கு தான் அப்படியே ஒரு ஃபோன் வருது. ஜிம்மன் அப்படியே அதை பார்த்துட்டு, ஏய் உங்கள் அப்பா தாண்டி கால் பண்ணுறான், இரு என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு அப்படியே அவரும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஃபோன் பேசுகிறாரு. நீங்கள் தான் அப்படியே ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. எந்த நேரமும் இந்த ஜிம்மனுக்கு விளையாட்டு தான். ஏன் தான் இவர் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. ஐயோ, இந்த அண்ணன் வேற பார்த்துட்டாரு, எப்படா எனக்கு இங்கே வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போவோன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்போ பார்த்தா அங்கே வாஷ்ரூம் கிட்ட ஒரு பொண்ணு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிருப்பா இல்லையா, அவள் தான் அப்படியே அங்கே நின்றுட்டு ஃபோன் பேசுகிற ஜிம்மனே தான் அப்படியே பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு இதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. எனக்குன்னே வருவாளுங்க, எங்கே போனாலும் முண்டக்கண்ணி எப்படி பார்க்குறா பாரு இவளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஐஸ்கிரீம் பார்லர்னா அப்படியே உங்களை என்னென்ன டாப்பிங்ஸ் போடலான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் தான் அப்படியே திரும்பிட்டீங்க. எங்கள் ஜிம்மன் அப்படியே ஃபோன் பேசி முடிச்சுட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் தான் இன்னும் அந்த ஐஸ்கிரீம் கடைக்கே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அவர் உங்ககிட்ட அப்படியே வரலான்னு பார்க்குறாரு. பட் இந்த சைடு அவர் டக்குன்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு தான் அப்படியே அவரை வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்கா. ஜிம்மன் அப்படியே இதை பார்த்துட்டு, இவளா, இந்த பொண்ணை நம்ம அங்கே பார்த்தோம்ல, அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு போனாலே அப்படின்னு ஜிம்மன் அப்படியே அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு தான் அப்படியே ஜிம்மனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறா. என்ன நம்மளை பார்த்து சிரிக்கிறா இவ? சரி இல்லையே. சரி, இன்னைக்கு ஒரு டாபிக் மாட்டிடுச்சு, என்ன இதை வச்சு டீஸ் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு ஜிம்மன் தான் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தான் அப்படியே அந்த இடத்துல டாபிக்ஸ்லாம் என்னென்ன போடுறதுன்னு அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. என்ன ஆட்டம் ஆட போகிறாளோ, சரி பார்த்துக்கலாம், ஃபன் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தான் அப்படியே டாப்பிங்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த ஐஸ்கிரீம்லாம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே திரும்புறீங்க.
ஜிம்மன் நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அந்த பொண்ணை தான் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நிற்கிறாரு. இதை பார்த்து உங்களுக்கு அவ்வளோதான் அவ்வளோ கோவம் வந்துச்சு. நேராக நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஜிம்மன் கிட்ட தான் வரீங்க. ஜிம்மன் ஆனால் அப்படியே இன்னும் அந்த பொண்ணை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நேராக வந்து அப்படியே ஒரு டேபிளில் அந்த ஐஸ்கிரீமை வச்சுட்டு ஜிம்மனை பார்த்து, ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க? ஜிம்மன் அப்போ தான் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாரு. ஓ வண்டியாடி, வா வா. சாரிடி, சாரி நான் கவனிக்கல. எப்படி கவனிப்பீங்க? நீங்கள் தான் அந்த பொண்ணை பார்க்கறதுல பிஸியாக இருக்கீங்களே அப்படின்னு அப்படியே முறைச்சிட்டே ஜிம்னை பார்த்து கேட்குறீங்க. ஏய் நான் எங்க, நானும் யாரையும் பார்க்கலையே. ஓ நீங்கள் பார்க்கல, இதை நான் நம்பணும். அப்போது நான் பார்த்தேன், நான் குருடா? ஏய் நான் தான் பார்க்கலன்னு சொல்கிறேன்ல, இப்போ என்னடி உனக்கு? ஜிம்மன் போய் சொல்லாதீங்க, எதுக்கு இப்படி விளையாடுறீங்க? ஏ ஒயன் நான் தான் பார்க்கலன்னு சொல்கிறேன்ல. ஜிம்மன் வேணாம். ஏய் ஆமாண்டி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்ன அவ்வளோ என்னை அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா, அதான் பார்க்கறதுக்கு அப்படியே அழகா இருக்காளே, அதான் அப்படியே நானும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்ன அடி? என்ன பார்த்துட்டு இருந்தீங்களா? அதை நீங்கள் என்கிட்டே சொல்கிறீங்களா? ஜிம்மன் உங்களுக்கு எவ்வளோ தைரியம்? நான் இருக்கும்போதே இன்னொருத்தைய பார்க்குறீங்களா உங்களை? அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே ஜிம்மன் ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே அவர் போட்டு குலுக்குறீங்க. ஏய் விடுடி விடுடி, ஏய் எல்லாரும் பார்க்குறாங்கடி, சும்மா இருடி. ஏய் ஒயன் அது ஒன்று நான் டீஸ் பண்ணுறதுக்காக சொன்னேன்டி. உங்களுக்கு நான் இருக்கும்போதே இன்னொருத்தி கேட்குதா உங்களெல்லாம்? அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே ஜிம்மன் சொல்கிறத காதில் வாங்காமல் அப்படியே அவரை போட்டு குலுக்கிட்டு நிற்கிறீங்க. ஏய் ஒயன் நான் தான் சொல்கிறேன்ல, ஏய் அது சும்மா அவனை டீஸ் பண்ணுறதுக்காக சொன்னேன்டி, அதுக்குன்னு எப்படியா? ஏய் எல்லாம் பார்க்குறாங்கடி, கோட்டை விட்றி அடி. இனிமேல் நீங்கள் வேற ஒருத்தைய பார்ப்பீங்களா? ஏய் ஏமா தாயே, நான் பார்க்கவே மாட்டேன், இப்போ விட்றியா கொஞ்சம் அப்படின்னு ஜிம்மன் தான் அப்படியே உங்ககிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ நீங்கள் அப்படியே அந்த பொண்ணு சைட் பார்த்தா அந்த பொண்ணு இன்னும் அப்படியே ஜிம்மனை தான் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. உங்களுக்கு அவ்வளோதான் செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் தான் அப்படியே வர கோவத்துக்கு ஜிம்மனை அப்படியே விட்டுட்டு நேராக அந்த பொண்ணுக்கிட்ட தான் போகிறீங்க. எப்பா என்ன உழுக்குறா அப்படின்னு ஜிம்மன் அப்படியே அவர் ஷர்ட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் அப்படியே கோவமாக அந்த பொண்ணுக்கிட்ட தான் போகிறீங்க. ஏ ஒயன் அடியே ஒயன் இவ ஒருத்தி அப்படின்னு ஜிம்மன் தான் அப்படியே உங்கள் பின்னாடி வராரு. நீங்கள் போய் அந்த பொண்ணுகிட்ட என்னடி பார்த்துட்ருக்க, என்ன பார்த்துட்ருக்க நீ? அப்படியே அந்த பொண்ணு தான் உங்களை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறா. என்ன பார்த்துட்ருக்க? ஒன்று தானே நீ கேட்குறேன். அப்படியே கல் மாதிரி நின்றுட்டுருப்பா. நீங்கள் பாரு, இனிமேல் என் ஜிம்மனை பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, வச்சுக்கிட்ட அவ்வளோதான் உன் கண்ணை நோண்டிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போதே ஜிம்மன் தான் அப்படியே உங்ககிட்ட வராரு. ஏய் ஒயன் இங்கே நடி பண்ணிட்டுரு, நீ சும்மா இருன்ன, உனக்கு தான் கண்ணு மேயுதே எல்லார் மேலேயும், அதான் அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே முறைச்சிட்டே அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கீங்க. ஏய் இன்னும் என்னடி இங்கே நின்றுட்டுருக்க, போடி, இனிமேல் வந்த உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணும் அப்படியே அங்கேருந்து போயிடுறா. ஏய் ஒயன் இப்போ எதுக்கிட்டே உனக்கு இவ்வளோ கோவம் வருது? நீ சும்மா இருந்தா எனக்கே ஜிம்மன் கோவம் வருது. உன் கண்ணு தான் அப்படியே எங்கே பார்த்தாலும் மேய்ஞ்சிட்ருக்கே. ஏய் என்னாடி மரியாதை எல்லாம் பேசிகிட்டு இருக்க? உன் கண்ணு தான் அப்படியே எல்லா இடத்துலையும் மேயுதே, அப்புறம் என்ன பண்ணுறது? ஏய் போதும்டி போதும், ஏம்மா தாயே உன்னை டீஸ் பண்ணலான்னு பண்ணது எங்கே வந்து நிற்கிது பாரு. எப்பா நீங்கள் அப்படியே ஜிம்மனை முறைச்சிட்டே டீஸ் பண்ணுறதுக்கு பண்ணுற வேலையாங்க ஜிம்மன் இது? ஏம்மா உன்னை டீஸ் பண்ணலான்னு நினச்சது ஏன் தப்பு தான். போயும் உன்னை டீஸ் பண்ணலான்னு நினச்ச பார்த்தியா, இனி இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நல்லா பண்ணிட்ட. ஓ எப்பா சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, வாடி வா அப்படின்னு ஜிம்மன் தான் அப்படியே உங்களை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே அவர் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி பார்க்க வைக்கிறீங்க. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஜிம்மன் சீக்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவர் லிப்ஸில் ஒரு பெக் பண்ணுறீங்க. நீங்கள் ஜிம்மன் கண்ணை பார்த்து, நீங்கள் என்னோடது புரியுதா, இனிமேல் யாரையாவது டீஸ் பண்ணன்னு போய் நின்னீங்க அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே முன்னாடி கோவத்தில் அப்படியே வேகமாக போகிறீங்க. ஜிம்மன் தான் அப்படியே இவ்வளோ என்ன பண்ணுறது, அப்படியே மூக்கு மேலே கோவம் வருது. எப்பா
நீ கடையே ஒரு வழி பண்ணிட்டாடா சாமி அப்படின்னு அப்படியே சிரிச்சுட்டே உங்க பின்னாடி வராரு. நீங்கள் அப்படியே நேராக க்ளாத் செக்ஷனுக்குள்ளே தான் போகிறீங்க. சிம்மனா அப்படியே உங்க பின்னாடி வந்துட்டு, ஏய் என்னடி இங்கே வந்துருங்க சொன்ன ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வரலன்னு. நீங்கள் அப்படியே ஜிம்மின்னு கேட்கறதுக்கு எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஏய் உன்னை தாண்டி கேட்குறேன், நீ சொன்னல அதனால தானே கேட்குறேன், கொஞ்சம் சொல்லுடி. ஆ அப்புறம் எதுவுமே எடுக்காமல் போனால் எங்கள் அப்பாட்ட நான் என்ன சொல்கிறது, ஷாப்பிங் வந்திருக்கேன்னு தானே சொன்னேன், அதான் போய் 2 ட்ரெஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே ஜிம்மனை அங்கேருந்து முறைச்சிட்டு அப்படியே போய் ட்ரெஸ் எடுக்கிறீங்க. அப்போ பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு ஃபயா தான் ஆல்ரெடி அங்கே அப்படியே ட்ரெஸ் எடுத்து நிற்கிறா. நீங்கள் அவளை பார்த்து, ஏய் ஃபயா எப்படி இருக்க அப்படின்னு அப்படியே அவள் ஷோல்டரில் கை வைக்கிறீங்க. அவன் உங்களை பார்த்து, ஏய் ஒயன் எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஆமாம் ஃபயா, லாஸ்ட்டாக ஸ்கூல் டைமில் உன்னை பார்த்ததில்ல. என்ன ஒயன் இப்படி அழைச்சி போயிட்டா, பாரு ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா. என்ன பண்ணுறது ஃபயா, இங்கே ஒரு சிலவங்களாம் என்னை அப்படியே ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே ஜெமினை பார்த்து முறைக்கிறீங்க. என்னடி சொல்கிற, அதெல்லாம் விடு, அதெல்லாம் பெரிய கதை. சரி நீ வா நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு அப்படியே ஷாப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜெமின் தான் அப்படியே இதெல்லாம் பார்த்து, எப்பா என்னம்மா பேசிக்கிறாளுங்க, ஏண்டி டெய்லியும் ஃபோனில் தானடி 2 பேரும் பேசிக்கிறீங்க, அப்புறம் என்ன அப்படியே பல நாள் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அப்படின்னு அப்படியே உங்ககிட்ட தான் வராரு. ஏய் அந்த ரெட் கலர் நல்லா தானே இருக்கு, அதை எடுத்துக்க வேண்டியது தானே. எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. ஆமாம் இவளுக்கு அப்படியே எல்லாம் தெரியும். இதெல்லாம் பார்த்து அப்படியே ஃபயா தான் சிரிச்சிட்டு நிற்கிறா. அப்போ ஜிம்மன் அப்படியே ஃபயாவை பார்த்து, ஏய் நீ மட்டும் என்ன தனியாக வந்துடுற, எங்கடி அவன். தியாங் தோ இங்கே தான் இருந்தார், இதோ ஃபோன் பேசிட்டு வரேன்னு போனார், அவன் வந்துடுவார் அப்படின்னு அப்படியே அவளும் அப்படியே ட்ரெஸ்லாம் பார்த்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக தியாங் தான் அங்கே வராரு. அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு, டேய் மச்சான் எப்படாரு அப்படின்னு அப்படியே 2 பேரும் அப்படியே பேசிக்கிறாங்க. டேய் மச்சான் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. ஆமாடா தேயாங்கா, அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போகுது அப்படின்னு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தான் நம்மள சொன்னார், இப்போ இவங்க மட்டும் அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்காங்களாம் அப்படின்னு அப்படியே நினச்சிட்டு ஜிம்மனை தான் பார்க்குறீங்க. ஏய் போதும் போதும்டி, அப்படியே மனசில் வச்சுட்டு திட்டாதண்ணே. யார் சொன்னா, நான்லாம் திட்டலையே. தெரியும்டி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதாண்ணே. அப்போது தேங்க அப்படியே ஜிம்மனை பார்த்து, டே மச்சான் என்னடா ஒயன் அப்படியே சூடாக இருக்கா போல. அதை கேட்டு ஜிம்மனை அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் தான் அப்படியே ஜிம்மனை பார்த்து முறைக்கிறீங்க. அப்போ தேங்க அப்படியே ஜிம்மனை பார்த்து, டேய் கண்டிப்பாக நீ தாண்டா ஏதோ பண்ணிடு, அதான் காலையிலே இவ இவ்வளோ சூடாக இருக்கா. ஆமாம் தேங்கண்ணா, ஆமாம் நல்லா கேளுங்க இவரை, இவரால் தான் நான் காலையில் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன். என்ன பண்ணாருன்னு நீங்களே அவரை கேளுங்க. டேய் மச்சான் அப்படி என்னடா பண்ண, பாரு அவள் எவ்வளோ காண்டா பேசிடுறா, அப்படி என்னடா பண்ண மச்சான் அப்படின்னு அப்படி சிரிக்கிறாரு. டேய் மச்சான் நான்லாம் ஒன்றும் பண்ணலடா, அது அது என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு ஜிம்மனும் அப்படியே எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஏண்டா ஒயனுக்கு தான் செம்மையாக கோவம் வரும்னு தெரியும், நீ சும்மாவே இருக்க மாட்டியா, அதான் நல்லா வச்சு செய்கிறா, வாங்கிக்கோடா அப்படின்னு தேங்க அப்படியே சிரிச்சுட்டே சொல்கிறாரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் நீங்கள்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் வீட்டுக்கும் கிளம்பிடுறீங்க. இப்போ நைட் ஆகுது, நீங்கள் தான் அப்படியே உங்கள் பெட்டில் படுத்துட்டு அப்படியே உங்கள் பெட்ஷீட்டை இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே சீலிங்கை பார்த்துட்ருக்கீங்க. என்ன நான் ஏதோ சண்டை போட்டு வந்துட்டேன், ஆனால் இப்போ எனக்கு அவர் இல்லாமல் தூக்கமே வர மாட்டேங்குதே. இல்லை இல்லை, என்னால் தனியாக தூங்க முடியும், கண்டிப்பாக நான் தனியாக தூங்குவேன் அப்படின்னு அப்படியே புரண்டு புரண்டு படுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரல. என்ன தூக்கமே வர மாட்டேங்குது சே அப்படின்னு அப்படியே அந்த பில்லோவை தான் அப்படியே தூக்கி போடுறீங்க. சே எனக்கே தூக்கமே வர மாட்டேங்குது, டெய்லியும் ஜிம்மன் கூட தூங்கி தூங்கி பழகி இப்போ எனக்கு தனியாகவே தூங்க வர மாட்டேங்குது. இப்போ சண்டை போட்டா என்ன, சரி பரவாயில்ல, நானும் என்னால்
தனியாக தூங்க முடியும்னு காமிப்பேன். அப்படின்னு அப்படியே நீங்கள் தான் படுத்துட்டு அப்படியே பெட்ஷீட்டால் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு தூங்க ட்ரை பண்ணுறீங்க. உங்களால் தூங்கவே முடியல. அப்போ நீங்கள் தான் அப்படியே பக்கத்தில் யாரோ வந்து படுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அது யாருன்னு நல்லாவே தெரியும். அப்போ ஜெமன் அப்படியே பெட்ஷீட்டோடு சேர்த்து அப்படியே உங்களுக்கு கிட்ட இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே மெதுவாக உங்கள் பெட்ஷீட்டை உங்கள் ஃபேஸ்லேருந்து இறக்கிட்டு அப்படியே உங்கள் கண்ணு மட்டும் தெரியற மாதிரி அப்படியே ஜெமனை பார்க்குறீங்க. பார்த்தா ஜெமன் தான் ஆல்ரெடி உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே திரும்பியும் உங்கள் ஃபேஸை பெட்ஷீட்டால் கவர் பண்ணிவிட்டு என்ன இப்போ எதுக்கு என்ன பார்த்துட்ருக்கீங்க? ஆ ஏய் இப்போ எதுக்குடி எதுக்கு மூடுற ஆ அப்படின்னு அப்படியே உங்கள் ஃபேஸ்லேருந்து அந்த பெட்ஷீட்டை எடுத்துட்டு இப்போ எதுக்குடி தேவையில்லாமல் உன் முகத்தை மூடிட்டு படுத்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நியாயம் ஒன்றும் லைட் வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதான் சரி கண்ணு கூசுகிற மாதிரி இருந்துட்டுன்னு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணேன். ஓ அப்படி வரீங்க மேடம். ஏண்டி லைட்டே நல்லா டிம்மாக எரிஞ்சிட்ருக்கு. அதுவும் தூங்குறதுக்கான லைட்டு தானடி எரியுது. அதுலேயும் நீ தான் அப்படியே பளிச்சுன்னு லைட்டை போட்டு தூங்குற ஆள். நல்லா உருட்டுறடி. ஆனா உருட்டுற. இப்போ என்னங்கிறீங்க நீங்கள்? ஏய் என்னடி என்ன கோவத்தில் நான் என்ன வரமாட்டேன்னு நினச்சியா? அதானே எனக்கு தெரியும்டி. அப்படிலாம் இல்லையே. அப்படிலாம் இல்லை. நீ நினச்சிருப்படி. நீ நினச்சிருப்ப. சும்மா நீங்களே ஏதாவது இமேஜின் பண்ணிக்காதீங்க. இமேஜினா அப்படின்னு ஜெமன் தான் அப்படியே உங்களை அப்படியே நல்லா கிட்ட இழுத்து இன்னும் அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுக்கிறாரு. நீங்கள் உடனே அப்படியே வேறு இமேஜினேஷனுக்கு போயிடாதீங்க. என்ன ஏய் நான் என்னடி இமேஜினேஷனுக்கு போகிறேன்? நான்லாம் ஒன்றும் போகல மேடம். இப்போ நீங்கள் தான் மேடம் அப்படி பேசுகிறீங்க. நான்லாம் அப்படி பேசலை. இல்லை உங்கள் மைண்டு எங்கே போகும்னு எனக்கு தெரியும். ஆ தெரியும் தெரியும். அப்போ வரியா? என்ன ஆ நான் ஏண்டி தேவையில்லாமல் இமேஜினேஷன் பண்ணோம்? அதுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லடி. வேணும்னா டைரெக்டாக முடிச்சிருவேண்டி. பார்க்குறியா? அப்படின்னு ஜெமன் தான் அப்படியே உங்களை அவர் ஃபேஸ் பண்ண மாதிரி டர்ன் பண்ணி அப்படியே படுக்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜெமனை பார்த்து ஆ முடிப்பீங்க முடிப்பீங்க. அதெல்லாம் நடக்காது. ஏண்டி நடக்காது? ஏன் நடக்காது? நான் நினச்சா நடத்தி காட்டுவேன். பார்க்குறியா? ஆ என்ன நீங்கள் எப்படிலாம் பேசுகிறீங்க? வேற வேற எப்படி பேச சொல்கிற? எப்படி பேச சொல்கிற? அப்படின்னு ஜெமன் தான் அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வராரு. என்ன என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஆ பார்க்க தானே போகிற அப்படின்னு அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து கிஸ் பண்ண போகிறாரு. நீங்கள் அப்படியே ஜெமனை புஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க? ஏய் என்னடி என்ன ரொம்ப தான் பண்ணுற? நானும் ரொம்ப பண்ணல. நானும் கோவமாக தான் இருக்கேன். என்ன போங்க அப்படியேட்ட. ஏய் என்னடி நானும் பார்த்துட்டுருக்கேன் ரொம்ப தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு அப்படியே உங்களை முறைக்கிறாரு. எதுக்கு இப்போ முறைக்கிறீங்க? காலையில் நீங்கள் பண்ணது மட்டும் கரெக்டா? ஏய் என்னடி பண்ண? என்ன பண்ணனா? ஆ சும்மா தெரியாத மாரி கேட்காதீங்க ஜெமன். நீங்கள் மட்டும் அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு நின்றுல. ஏய் அது ஏதோ ஒன்று டீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுதுடி. சும்மா சொல்லாதீங்கண்ணே. அவள் அப்படியே உங்களை பார்த்துட்டே சிரிச்சிட்டு நிற்கிறா. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே நிற்கிறீங்க. அதை அவள் பார்த்து சிரிச்சா. நான் தான் சொல்கிறேன்ல. அவள் மட்டுமாடி எத்தனை பொண்ணுங்க அப்படி சிரிக்கிறாங்க. ஓ அப்போ நான் எதுக்கு உங்களுக்கு? போங்க. அத்தனை பொண்ணுங்க தான் சாருக்கு லைனில் கட்டிட்டு நிற்கிறாங்கல்ல. அவங்க பின்னாடியே போயிருங்க. நான் எதுக்கு உங்களுக்கு? ஏய் ஒயன் தேவையில்லாமல் பேசாதண்ணே. தேவையில்லாமல் பேசாத. ஓ நான் தேவையில்லாமல் பேசுகிறேன்னா? நீங்கள் தானே சொன்னீங்க எத்தனை பொண்ணுங்க பார்த்து சிரிக்கிறாங்கன்னு. அப்படி போங்க சார் போங்க. ஏய் ஒயன் வேணாம். கடுப்பேற்றிட்டு உட்காந்துருக்க நீ என்ன. ஓ அப்போது நான் இப்போ உங்களை கடுப்பேற்றுறேன் அப்படி தானே? அப்படி தானே ஜெமன் சொல்லுங்கள். சரிடி சரி இங்கே பாரு. நான் தான் சொல்கிறேன்ல. உன்னை டீஸ் பண்ணுறதுக்காக சும்மா அந்த மாதிரி பண்ணேன். அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே ஜெமனை பார்த்து ஓ என்னை டீஸ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணீங்க. அப்போது என்ன இதுவே வேற ஒரு பையன் பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு நிற்கிறான். நானும் உங்களை டீஸ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணால் உங்களுக்கு ஓகேவா? அப்படின்னு கேட்கவும் ஜெமன் தான் அப்படியே பலர்னா உங்கள் கண்ணத்தில் ஒன்று விட்டுருப்பாரு. ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆ அதுவும் இதுவும் ஒன்றா? வாயெல்லாம் உடச்சிருவோம் பார்த்துக்கோ.
அப்போ நீங்கள் அப்படியே கண் கலங்கி போயிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சிட்டே அப்படியே ஜிம்மனை தான் பாவமாக பார்க்குறீங்க. இப்போ நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுல்ல, அதே மாதிரி தானே எனக்கும் வந்திருக்கும், அதே மாதிரி தானே எனக்கும் வளைச்சிருக்கும். உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அதுவும் இது ஒன்னாடி ஒன்னா. இங்கே பாரு ஒயன், உன்னை எவனாவது பார்த்து சிரிக்கிறது என்ன, பார்த்தா கூட அவன் அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு அப்படியே கோவத்தில் தான் கத்துறாரு. நீங்கள் தான் அப்படியே உங்கள் கண்ணத்தில் கை வச்சுட்டு அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் இந்த மாதிரிலாம் கோவப்பட்டிருக்கவே மாட்டார். ஜிம்மன் லாஸ்ட்டாக இப்படி கோவப்பட்டதே நீங்கள் காலேஜ் படிக்கும்போது தான். நீங்கள் தான் அப்படியே அந்த இன்சிடெண்ட்டை நினச்சி பார்க்குறீங்க. நீங்களும் ஜிம்மனும் ஒரே காலேஜ் தான், ஜிம்மன் தான் உங்களோட சீனியர். இப்போது நீங்களும் ஜிம்மனும் தான் அப்படியே ஒரு சந்த மாதிரி இருக்குது, அவங்க தான் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன், என்ன பண்ணுறீங்க இப்போ? எதுக்கு எங்கே கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுருக்கீங்க? நீ பாட்னு அப்படியே ஃபங்க்ஷன் கல்ச்சுரல்ஸ் அது இதுன்னு ஓடிட்டே இரு. என்னடி உன் கூட கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, அதான் நீங்கள் கூப்பிட்டு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னா நீ பாட்னு ஏகப்பட்ட கேள்வியை கேட்டுகிட்டே இருக்க. அதுக்குன்னு எப்படியா கூப்பிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லும் போதே ஜெமன் தான் அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வராரு. ஜெமன் அப்படியே உங்கள் லிப்ஸை பார்த்துட்டே நிற்கிறாரு. நீங்கள் தான் அப்படியே ஜெமனை பார்த்து என்ன பண்ணுறீங்க ஜெமன், ஜெமன் இங்கே பாருங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போதே ஜெமன் தான் அப்படியே உங்கள் லிப்ஸை பார்த்துட்டே அப்படியே க்ளோஸாக வந்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் தான் அப்படியே ஜெமனோட கிஸ்ஸில் மெல்ட் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜெமன் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தான் ஐ டு ஐ பார்க்குறாரு. நீங்கள் தான் அப்படியே ஷையாட்டி ஜெமனை பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஜெமன் ஏன் ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஜெமன் அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் உங்களை பார்த்துட்ருக்காரு. ஏங்க உங்களை தான் ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டேன். ஏங்க அப்படி பார்க்காதீங்க, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஒரு மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? அது அது ஒரு மாதிரி எனக்கு ஷை ஆகுது அப்படின்னு நீங்கள் அப்படியே கீழே குஞ்சிக்கிறீங்க. ஷை ஆகுதா? உனக்கு வெக்கலாம் பட தெரியுமாடி? அப்படின்னு ஜிம்மன் தான் அப்படியே சிரிக்கிறாரு உங்களை பார்த்து. சும்மா இருக்கீங்களா? விட்டா அப்படியே டீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. என்ன பண்ணுறதுடி, நீ வெக்கப்படும் போது கூட அவ்வளோ அழகாக இருக்கியே, அதான். ஜிம்மன் உண்மையை சொன்னேன்டி, உண்மையை சொன்னேன். சரி சரி, நீங்கள் விட்ட பேசிகிட்டே இருப்பீங்க, என்னை விடு. இப்போ தாண்டி வந்தோம், அதுக்குள்ளார எங்கடி போகிற? கல்ச்சுரல்ஸ் வேலை இருக்குங்க, நான் தான் சொன்னேன்ல எவ்வளோ வேலை இருக்குன்னு. அதெல்லாம் வேற எவனாவது பார்த்துப்பாண்டி, நீ இருடி. இல்லை இல்லை, நான் போகணும். என்ன தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க எங்கள் இயரில். ஓ அப்படியா? என்ன அப்படியா? நான் தான் சொல்கிறேன்ல. அதுவும் இல்லாமல் ஃபயா வேற என்னை தேடுவா, அவள் மட்டும் தனியாக அங்கே எப்படி சமாளிச்சிட்ருக்கான்னு தெரியல. நான் போகணும், என்னை விடுங்க. என்னடி சீனியர்ஸ் நாங்களே ஒன்றும் அப்படி பண்ணல, நீங்கள் தான் அப்படியே என்னவோ பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்க மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் சீனியர்ஸ் நீங்கள் பண்ணல, அதான் நாங்கள் பண்ணுறோம். விடுங்க ஜெமன், போகணும் அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே போக பார்க்குறீங்க. அப்போ ஜெமன் அப்படியே வாலில் ஒரு கையை அப்படியே வச்சுட்டு, என்னடி சும்மா சும்மா போகணுன்னு கொஞ்ச நேரத்துக்கு இங்கே ஏறி. ஜெமன் நான் தான் சொல்கிறேன்ல, எங்க நான் போகணுங்க, விடுங்க. நான் தான் சொல்கிறேன்ல, திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கேன் போகணும் போகணும் நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்கவும் நீங்கள் தான் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. இல்லை இது சரிப்பட்டு வராது, இவர்கிட்ட எப்படிலாம் பேசினா வேலை நடக்காது அப்படின்னு நீங்கள் அப்படியே ஜெமன் ஐட்டுவாய் பார்த்துட்டு, ஜெமன் என்னை பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும் ஜெமன் தான் அப்படியே உங்களை ஐட்டுவாய் பார்க்குறாரு. என்னடி என்ன மேடம் ஒரு வழியா என் வழிக்கு வந்துட்ட போல அப்படின்னு அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜெமன் கிட்ட போய், ஆமாம் கடைசியில் உங்கள் வழிக்கு வராமல் நான் வேறு எங்கே போக போகிறேன் அப்படின்னு அப்படியே டக்குன்னு ஜெமனோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே அவர் லிப்பில் ஒரு பெக் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிடுறீங்க. ஜெமன் தான் அப்படியே இங்கே என்ன நடந்ததுன்ட்டு அப்படியே ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்காரு. இப்போ என்ன பண்ணாவ அப்படின்னு ஜெமன் அப்படியே அவர் லிப்ஸை கை வைக்கிறாரு. அப்போ தான் ஜெமனுக்கு ரியலைஸ் ஆகுது நீங்கள் அங்கே இல்லைன்றது. ஏன் நில்லுடி நில்லு, அடியே வந்தானே வச்சுக்கோ, அப்புறம் பாரு. வேலை இருக்கு ஜெமன், நான் போயிட்டு வந்துடுறேன்.
மாட்டினேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நீ பார்த்துக்கோ. அவளே மாட்டாமையா போயிடுவ, அப்போ பார்த்துக்கிறேன்டி ஒன்று அப்படின்னு ஜிவன் தான் அப்படியே போகிறவங்களே அப்படியே சிரிச்சுட்டே பார்க்குறாரு. அப்போது நீங்களும் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டே சிரிச்சுட்டே உங்கள் ஃப்ரெண்டு ஃபயா கிட்ட தான் போய் நிற்கிறீங்க. அப்போ ஜிம்மன் அப்படியே உங்களை பார்த்துட்டே சிரிச்சுட்டே அப்படியே எதாச்சியாக வர சைட் டேர்ன் பண்ணி பார்த்தா ஒரு பையன்தான் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறான். ஜிம்மன் அவ்வளோதான், இதை பார்த்துட்டு அவருக்கு செம்ம கோவம் வருது. அவர் நேராக அந்த பையன்கிட்ட போய் தான், ஏய் என்னடா பார்த்துட்டு நிற்கிற ஆ அப்படின்னு அவனை அப்படியே ஒரே பஞ்ச் பண்ணிடுறாரு. என்னடா என்ன பார்த்துட்டு நிற்கிற? அடுத்த ஆள் எப்போ கிடைக்கும்னு அப்படியே கண்ணு மேயுமா உங்களுக்குலாம்? அப்படின்னு அப்படியே அந்த பையனை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. அப்போ நீங்கள் தான் அப்படியே அங்கேருந்து இதை பார்த்துட்டு அப்படியே ஓடி ஜிம்மன் கிட்ட வரீங்க. ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க? விடுங்க விடுங்க, அடிக்காதீங்க ஜிம்மன், ஜிம்மன் விடுங்க. ஏய் நீ கம்முனர், என்ன நீ கம்முனரு தா, உன்னெல்லாம் அப்படி எப்படி நின்றுட்டு காம்பர் தா, உன்னெல்லாம் சொன்னால் புரியாதடா, புரியாதா? நான் எத்தனை தாட்டி சொல்லிடுறேன் அவன்கிட்ட. ஏழே பார்த்துட்டு நிற்கிறியா நீ? ஆ அப்படின்னு ஜிம்மன் அப்படியே அவனை அடிக்கிறாரு. இங்கே பாரு, ஏன் ஆளுன்னு இல்லை, வர எந்த பொண்ணையும் இப்படி பார்க்கக்கூடாது நீ, புரியுதா? புரியுதா? அப்படின்னு அப்படியே அவன் ஃபேஸில் தான் இன்னொரு பஞ்ச் வைக்கிறாரு. ஜிம்மன் விடுங்க ஜிம்மன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஏய் நீ சும்மா இருடி, இவனெல்லாம் அப்படின்னு ஜிம்மனை அப்படியே திரும்பி அடிக்க போயிருப்பாரு. அப்போது தேங்க தான் அப்படியே வந்து ஜிம்மனை பிடிச்சிட்டு, டேய் மச்சான் விடுடா விடுடா, டேய் தேங்கா விட்றா இவனை இன்னைக்கு அப்படின்னு ஜிம்மன் தான் அப்படியே கோவமாக அப்படியே திரும்ப திரும்ப அடிக்க போகிறாரு. அப்போ தேங்க தான் அப்படியே ஜிம்மனை பிடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கூப்பிட்டு வராரு. நீங்கள் இப்போது இதை தான் அப்படியே நினச்சிட்டே உங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே கோவமாக கத்துற ஜிம்மனை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ, ஜிம்மன் அப்போவே என்னை பார்த்ததுக்கே அப்படி அடித்தாரு. நான் வேற இப்படி பேசிட்டேன், இன்னும் 2 அடி அடிக்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு அப்படியே உங்கள் கன்னத்தை பிடிச்சிட்டு அப்படியே ஜிம்மனை பாவமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன்னா அப்படியே உங்களை முறைச்சிட்டே பார்க்குறாரு. பார்த்தா அவரோட ஃபிங்கர் தான் அப்படியே உங்கள் கன்னத்தில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஜிம்மனுக்கு அதை பார்த்துட்டு கஷ்டமாயிடுது. ஜிம்மனோட ஐஸ் அப்படியே சாஃப்ட் ஆகிடுது. ஏய் இங்கே பாரு, ரொம்ப வலிக்குதாடி அப்படின்னு ஜிம்மன் அப்படியே உங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு பார்க்குறாரு. ரொம்ப வலிக்குதா அப்படின்னு அப்படியே உங்கள் கண்ணை பார்க்குறாரு. உங்கள் கண்ணு தான் அப்படியே கலங்கி போயிருக்கு. ஏண்டி, ஏன் தேவையில்லாமல் ஏண்டி பேசுகிற? இப்போ பாரு, நான் என்னை மீறி என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. சாரிடி, சாரி ஒயன் அப்படின்னு அப்படியே உங்கள் கண்ணத்தில் தான் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மனே பார்த்துட்ருக்கீங்க. சாரி என்ன, சாரிடி ஒயன், அப்படிலாம் பேசாதடி, எனக்கு செம்மையாக கோவம் வருது அப்படின்னு அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. என்னை மன்னிச்சிருடி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சிட்டு அவர் 2 கையாலையும் அப்படியே உங்கள் கண்ணை பார்க்குறாரு. ஐம் சாரிடி, ஐம் சாரி, இனிமேல் இப்பெல்லாம் பேசாதடி, ஒன்று அடிச்சிட்டு எனக்கு வலிக்குதுடி அப்படின்னு அப்படியே உங்கள் கண்ணை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே ஜிம்மன் உங்கள் ஃபேஸ் அப்படியே பிடிச்சிருப்பாரு இல்லையா, நீங்கள் அப்படியே ஜிம்மன் கை மேலே உங்கள் கையை வச்சுட்டு, எனக்கு புரியுது, நான் இனிமேல் அந்த மாதிரி பேசலை, ஆனால் நீங்களும் என்னை டீஸ் பண்ணுறேன்ற பேரில் யாரையும் அப்படி பார்த்து சிரிக்காதீங்க, புரியுதா? அப்படியே சாஃப்டாக ஒரு மாதிரி க்யூட்டாக முறைச்சிட்டே சொல்கிறீங்க. ஜிம்மனுக்கு தான் இதை பார்த்து சிரிப்பு வந்துடுது. சரிடி, சரி, நான் இனிமேல் யாரையும் டீஸ் பண்ணல, புரியுதா? அப்படின்னு சொல்லவும் நீங்கள் தான் அப்படியே சிரிக்கிறீங்க. ஜிம்மன் தான் அப்படியே சிரிக்கிறவங்கள பார்த்து அப்படியே அட்மையர் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காரு. என்ன அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, அப்படியே நைட்டில் இந்த மூன்லைட் வெளிச்சத்தில் அப்படியே என் பொண்டாட்டி பார்க்க அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கா, அதான் பார்த்து ரசிச்சிட்ருக்கேன். ரசிங்க, தப்பே இல்லை அப்படின்னு சிரிக்கிறீங்க. யார் தாண்டி உனக்கு இந்த மாதிரிலாம் பேச கற்று தர்றது? எந்த மாதிரி? அதான் இப்போ எவ்வளோ க்யூட்டாக பேசுகிறியே. ஜிம்மன் என்ன சொல்கிறீங்க? ஏய் ஆமாண்டி, உண்மையாதான். ஆமாம், அப்புறம் காலைல ஏதோ மேடம் கேட்டதுக்கு ஏதோ சொன்னீங்களே, நான் சொன்னீங்க?
ஆ என்ன சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன நீ? ம், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் அப்பெல்லாம் எதுவுமே சொல்ல. ஏய், பொய் சொல்லாதடி, பொய் சொல்லாத. உண்மையாக தான் சொல்கிறேன். நான்லாம் எதுவும் சொல்ல. நல்லா சமாளிக்கிறடியா, நான் நல்லா சமாளிக்கிறேன் அப்படின்னு ஜெமன் அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே ஜெமனை பார்த்து, என்ன எதுக்கு இப்போ இவ்வளோ கிட்ட வரீங்க? ஆ அதுவா அப்படின்னு ஜெமன் அப்படியே உங்கள் காது கிட்ட போய் ஹஸ்கி வாய்ஸில், அப்போ விட்டதை இப்போ கண்டினியூ பண்ணுவோமாடி பொண்டாட்டி? ஆ அப்படின்னு கேட்கவும் உங்கள் ஐஸ் தான் அப்படியே வைட் ஆகுது. ஏன்னா இல்லை இல்லை, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு அப்படியே உடனே பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து போத்திக்கிறீங்க. ஜெமன் தான் அப்படியே சிரிச்சுட்டே அவரும் அப்படியே உங்களை நல்லா இழுத்து ஹக் பண்ணிட்டு அப்படியே அவரும் தூங்குறாரு. அப்போ நீங்கள் தான் என்ன ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அப்போ ஜெமன் தான் அப்படியே அவர் சைடு அப்படியே உங்களை டேர்ன் பண்ண வச்சுட்டு அப்படியே உங்கள் லிப்ஸில் அவர் பெக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஜெமனை பார்த்து, தூங்கலையா என்ன நீங்கள்? ஆ தூங்கணும். ஏண்டி உனக்கு தூக்கம் வரலையா என்ன? தூக்கம் வரலனா வேணா சொல்லு, வேணா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே இல்லை இல்லை, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு அப்படியே உங்கள் கண்ணை இறுக்கி மூடிக்கிறீங்க. ஜெமன் தான் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டே அவரும் அப்படியே தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஆகுது. நீங்கள் தான் அப்படியே உங்கள் அப்பா கூப்பிட்றாருன்னு அப்படியே கீழே போயிருப்பீங்க. உங்கள் அப்பா அப்படியே ஷோவால் தான் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்து, அப்பா சொல்லுங்கப்பா கூப்பிட்ருந்தீங்களா? அப்படியே உங்கள் அப்பா உங்களை பொறுமையாக நிமிர்ந்து பார்த்து, ஆமாம் ஏன் கூப்பிட்ருந்தேன், உட்காரு அப்படின்னு அப்படியே அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்து, என்னப்பா என்ன சொல்லுங்க, என்ன விஷயம்? கொஞ்ச நேரம் இருவாயன், அவன் வந்துட்டோம், வந்தவொடனே சொல்கிறேன், எப்படியா இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்க தானே போகிற அப்படின்னு அப்படியே அவர் தான் வேலையை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே, அவனா இவர் யார் சொல்கிறாரு வந்துட்டோன்னு அப்படின்னு நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக அப்படியே உங்கள் கையை பசஞ்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது கொஞ்ச நேரத்தில் ஜெமன் தான் அப்படியே அங்கே வராரு. நீங்களும் அப்படியே ஜெமனை பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அப்பா தான் அப்படியே ஜெமனை பார்க்குறாரு. சொல்லுங்கள் சார், வர சொல்லியிருந்தீங்களா? அப்போ உங்கள் அப்பா, ம் ஆமாம் அப்படின்னு அப்படியே ஏஞ்சி ஜெமன் கிட்ட தான் அப்படியே நடந்து போகிறாரு. சொல்லுங்கள் சார், என்ன ஏதாவது ஒர்க் இருக்கா, வெளில போகணுமா? ஆ ஒர்க்கு தான் இருக்குது, ஒர்க்கு தான்டா ஜெமன் இருக்குது அப்படின்னு அப்படியே உங்கள் அப்பா தான் ஜெமன் முன்னாடி போய் நிற்கிறாரு. ஜெமன் அப்படியே உங்கள் அப்பாவை கன்ஃபியூஸாக பார்க்குறாரு. டேய், நீயும் என் பொண்ணும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கவும் அவ்வளோதான் உங்களுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. அதே சமயம் ரொம்ப பயமாகவும் இருக்குது. உன்னை தான்டா, உன்னை தான் கேட்குறேன், நீயும் என் பொண்ணும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு உங்கள் அப்பா தான் அப்படியே ஜெமனோட ஷர்ட் காலரை பிடிச்சி அப்படியே கேட்டுட்ருக்காரு. ஏய், உன்னை தானே கேட்குறேன், சொல்லுடா. அப்போ ஜெமன் அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்து, ஆமாம் ஆமாம் சார், நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும், அப்போது அதுக்காக தான் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே என் பொண்ணுக்கு பாடி கார்டு மாதிரி சேர்ந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனை தான் அப்படியே அப்படியே ஜெமனை தான் அப்படியே ஸ்லாப் பண்ணுறாரு. ஜெமன் அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் உங்கள் அப்பாவை தான் பார்க்குறாரு. நீ ஒய்யனோட அப்பாவை போயிட்ட, இங்கே வேற எவனாவது இருந்திருந்தா நடக்கிற கதையே வேறடா. என்னடா என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு உங்கள் அப்பா தான் அப்படியே திரும்பியும் ஜெமனை அடிக்க போகிறாரு. அப்பா என்ன பண்ணுறீங்க, வேணாப்பா ப்ளீஸ் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏய், நீ தள்ள என்ன, உன்னை படிக்கிறதுக்கு காலேஜ் அனுப்பி வச்சா என்னடி வேலை பார்த்துட்டு வந்துருக்க அப்படின்னு அப்படியே உங்களை தள்ளுறாரு. அவர் தள்ள ஃபோர்ஸில் நீங்கள் தான் அப்படியே போயிட்டு செவத்தில் இடிச்சுக்கிறீங்க. ஜெமன் இதை பார்த்துட்டு செம்ம கோவமா, இங்கே பாருங்க, அவள் அப்பன்றதுனால தான் உங்களை நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா இங்கே நடக்கிற கதையே வேறையா இருக்கும். இனிமேல் அவன் மேலே கையை வச்சுங்க, வச்சா என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் நாயே அப்படின்னு திரும்பியும் அப்படியே ஜெமனை தான் அடிக்கிறாரு. ஜெமன் உங்களுக்காக தான் அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போது உங்கள் அப்பா தான் அப்படியே உங்களை பார்த்து, ஏய் ஒயன், உன்கிட்ட கடைசியாக சொல்கிறேன், அவனை பார்க்கறத இதோட நிறுத்திக்கோ. ஏன்பா
ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா. ஏன்ப்பா ஏன் இப்படி பேசுறீங்க? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏய் நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு அப்படியே உங்கள் அப்பா அப்படியே உங்களை அடிக்க வராரு. அப்போ ஜெமன் தான் அப்படியே அவர் கையை பிடிச்சிட்டு, நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல அவ மேலே கையை வைக்காதன்னு அப்படின்னு அப்படியே அவர் கையை தள்ளி விட்டுறாரு. உங்கள் அப்பா தான் அப்படியே ஜெமனை பார்த்து முறைக்கிறாரு. அப்போது அங்கே இருக்க கார்ட்ஸ்லாம் வந்து அப்படியே ஜெமனை தான் அடிக்கிறாங்க. அப்பா ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லுங்கள், அடிக்க வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே உங்கள் அப்பாகிட்ட கெஞ்சிட்டு நிற்கிறீங்க. ஓயன் உனக்கு கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் தரேன், விட்டுரு. இல்லை எனக்கு எனக்கு ஜெமன் தான் வேணும், எங்களை விட்டுருங்கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் அவரை அடிக்க வேணான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நாங்கள் எங்கேயாவது போய் கூட வாழ்ந்துக்கிறோம் ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. ஓ அவ்வளோ ஆயிடுச்சா, இது சரியில்லையே அப்படின்னு அப்படியே அவங்க காட்ஸை பார்த்து, ஏய் அவனை அடிக்கிறத நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லவும் அப்படியே அவங்க காட்ஸ் தான் அப்படியே ஜெமனை அடிக்கிறத அப்படியே நிறுத்தியிருப்பாங்க. ஜெமன் தான் அப்படியே நிற்க முடியாமல் நின்றுட்டுருக்காரு. அவர் மவுத்துலலாம் அப்படியே பிளட் வருது. அப்போ உங்கள் அப்பா அப்படியே ஒரு கன் எடுத்து அப்படியே ஜெமனுக்கு நேராக பாயிண்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே இதை ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. என்ன என்ன பண்ணுறீங்க அப்பா? ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், அப்படிலாம் பண்ணாதீங்க. ஒயன் உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன், அது நீ அவனை விட்டு போகிறது மட்டும்தான். எனக்கு பிரச்சனை இல்லை, இப்போ நீ அவன் கூட தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வையேன், ஒன்றுமே இல்லை, அப்படியே போட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். என்ன என்ன சொல்கிற? அப்பா ஏன்பா ஏன் அப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, ப்ளீஸ் விட்டுருங்க விட்டுருங்கப்பா. அப்போ ஜெமன் அப்படியே உங்களை பார்த்து, ஏ ஒயன் என்ன வேணா சொல்லட்டும்டி, என்ன வேணா சொல்லட்டும், நான் எப்படியாவது உன்னை இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவேன். டேய் உனக்கெல்லாம் இவ்வளோ அடித்தோம் திமிர அடங்கவே இல்லைல்ல, உன்னை போட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அப்படின்னு அப்படியே உங்கள் அப்பா உங்களை பார்த்து, என்ன எவ்வளோ நேரம் யோசிச்சே இருக்க போகிற, வேணும்னு சொன்னேன்னு வையேன் அப்படின்னு கேட்கவும் நீங்கள் தான் அப்படியே அழுதுகிட்டே ஜெமினியும் உங்கள் அப்பாவையும் அப்படியே மாற்றி மாற்றி பார்க்குறீங்க. ஏன்பா ஏன் அப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் அவரை விட்டுருங்க ப்ளீஸ்ப்பா, அவரை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஏன்பா ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அப்படியே அழுகுறீங்க. அப்போ உங்கள் அப்பா தான், ஒயன் திரும்பி திரும்பி என் காண்டேத்தாத அப்படின்னு அப்படியே ஜெமினை பார்த்து அப்படியே கண்ணை இன்னும் நல்லா பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அமுக்கலான்னு போகிறாரு. அப்போ நீங்கள் தான் அப்படியே உங்கள் அப்பா காலில் விழுந்துட்டு, அப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் ஐ பெக்யூப்பா, ஏன்பா ஏன் அப்படி பண்ணுறீங்க? இங்கே பாரு ஒயன், உனக்கு இருக்கிறது ஒரே சாய்ஸ் தான், வேணாம் விட்டுரு. நீ இல்லை வேணும் நான் அவன் கூட தான் வாழுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ ஜெமன் அப்படியே உங்களை பார்த்து, ஏய் எதுடி எது காலெல்லாம் விழுந்துட்டுருக்க? ஏ ஒய்யன் நான் தான் சொல்கிறேன்ல, நான் உன்னை இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவேன். ஏய் ப்ளீஸ் டி ஃபஸ்ட்டு நீ ஏஞ்சி வாடி. அப்போ உங்கள் அப்பா அப்படியே, ஏய் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அவனை இன்னொரு வார்த்தை பேசினேன் அப்படின்னு அப்படியே உங்கள் கார்டு தான் பார்க்குறாரு. அப்படியே உங்கள் கார்டு அப்படியே ஜெமினு தான் அப்படியே ஒரு பஞ்ச் பண்ணுறாரு. ஜெமினால் சுத்தமாக முடியல, அவர் ரொம்ப அப்படியே நிற்கவே முடியாமல் தான் நின்றுட்டுருக்காரு. அப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் அடிக்க வேணான்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. நான் கேட்டதுக்கு பதில் என்ன? அப்பா வேறு சொன்னால் செஞ்சிருவாரு. இல்லை என்னால் முடியாது, எனக்கு என் ஜெமன் வேணும், நாங்கள் 2 பேரும் ஒன்றா இல்லைனா கூட எனக்கு என் ஜெமன் உயிரோடு வேணும் அப்படின்னு நீங்கள் தான் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே ஜெமனை பார்க்குறீங்க. ஐம் சாரி ஜெமன், ஐம் சாரி அப்படின்னு அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்து, எனக்கு ஜெமன் வேணாம்ப்பா, எனக்கு வேணாம் ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் ஐ பெக் யூ, அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் உங்கள் அப்பா தான் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டே, தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு அப்படியே கண்ணை கீழே இறக்குறாரு.
ஏ ஒயன், எதுடி எதுடி இப்படி பண்ற? ஈ, எதுடி உங்க அப்பாவை பார்த்து இப்படி பயந்துட்டு இருக்க? இங்க பாருடி. ஈ, இங்க பாரு. அப்போ உங்க அப்பா அப்படியே, டேய் நான் சொல்லிட்டே இருக்கேன், திரும்பி திரும்பியும் அவட்ட என்னடா பேச்சு, அதான் வேணான்னு சொல்லிட்டால அப்படின்னு அப்படியே உங்க அப்பா தான் அப்படியே ஜிம்மன் கிட்ட போய் அவரை அடிக்கலான்னு போறாரு. அப்போ நீங்க தான் அப்படியே ஜிம்மன் முன்னாடி போயிட்டு, இங்க பாரு ஜிம்மன், ஐம் சாரி, இத்தனை நாள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கு மேலே எனக்கும் உங்களுக்கும் ஒன்றும் இல்லை, இதை இங்கேயோட முடிச்சுக்கலாம் ஜிம்மன், முடிச்சுக்கலாம். ஏ ஒயன், சொன்னா கேளுடி, புரிஞ்சுக்கோடி, இப்படி பண்ணாதடி. இல்லை ஜிம்மன், இல்லை, எனக்கு நம்ம லவ் பெருசா இல்லை உங்கள் உயிர் பெருசான்னு வந்தா உங்கள் உயிர் தான் ஜிம்மன் எனக்கு பெருசு, உங்கள் உயிர் தான் பெருசு அப்படின்னு அப்படியே அழுகுறீங்க. ஈ ஒயன், அழுகாதடி, நான் தான் சொல்கிறேன்ல. இல்லை, நான் சொல்கிறது தான் சரி, நீங்கள் இனிமேல் என்னை பார்க்க வராதீங்க, நம்மளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு. ஐ லிட்ரலி பெக் யூ ஜிம்மன், ப்ளீஸ் இனிமேல் என்னை பார்க்க வராதீங்க அப்படின்னு அப்படியே ஜிம்மனை பார்த்து சொல்லிட்டு அப்படியே நீங்கள் தான் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஜிம்மன் தான் அப்படியே போகிறவங்களே அப்படியே கண் கலங்கிட்டே பார்க்குறாரு. டேய் அவனை இழுத்துட்டு போய் வெளில விடுங்கடா அப்படின்னு அப்படியே உங்கள் அப்பா சொல்லிட்டு அவரும் அப்படியே உள்ளே போயிடுறாரு. இப்போ பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே ஜிம்மனை தான் அப்படியே இழுத்துட்டு வந்து வெளியில் விடுறாங்க. அவரால் அப்படியே நிற்கவே முடியல, அவர் கிட்டத்தட்ட விழுந்துடுறாரு. ஜிம்மன் அப்படியே நிமிர்ந்து உங்கள் விண்டோவை தான் பார்க்குறாரு. ஏண்டி இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அப்படியே அவராலையும் சுத்தமாக முடியல, அப்படியே மயங்கிடுறாரு. இங்கே நீங்கள் தான் உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டோர் மேலே சாஞ்சு அப்படியே அழுகுறீங்க. ஐம் சாரி ஜிம்மன், ஐம் சாரி, ஐ பெக் யூ, இனிமேல் என்னை பார்க்க வராதிங்க. எனக்கு நம்ம லவ்வா இல்லை உங்கள் உயிரான்னு வந்தா கண்டிப்பாக உங்கள் உயிர் தான் முக்கியம். என்னால் முடியல, ஐம் லிட்ரலி சாரி, ஐம் சாரி ஃபார் எவ்ரிதிங். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த அந்த ஹாப்பினஸ் அண்ட் மெமரிஸோட நான் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துருவேன். என்னால் ஆனாலும் நீங்கள் எல்லாமே இருக்க முடியல. ஐம் சாரி ஜிம்மன் அப்படின்னு நீங்கள் தான் அப்படி அழுகுறீங்க. ஸோயா, இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. எப்படி இருந்தது ஸ்டோரி? பிடிச்சிருந்தா அப்படியே அந்த சப்ஸ்கிரைபை தட்டிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. வெயிட் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் முக்கியம், நீங்கள் கமெண்ட் பண்ணாதானே ஸ்டோரி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ ஓகே, நீங்களாம் ஹெல்த்தியாக இருங்க. சைனிங் ஆஃப் பை ரூபி. நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். பபாய், லவ் யூ ஆல்.